டைரக்டர் கௌதம் தின்னூரி. இவரோட முதல் படம் ஜெர்சி. கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி நாணியை வச்சு இவர் எடுத்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. அவரோட டைரக்ஷனில் விஜய் தேவரகொண்டாவோட நடிப்பில் வெளியாகி இருக்கிற கிங்டம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. போலீஸ் கான்ஸ்டபிளாக இருக்கிற விஜய் தேவரகொண்டாவோட திறமையை பார்த்து அவரை அண்டர் கவர் ஆப்ரேஷனுக்காக ஸ்பையாக ஒரு தீவுக்கு அனுப்புகிறாங்க. அந்த தீவில் இருக்கிற பழங்குடி மக்களுக்காக போராடுறவர் தான் சத்யதேவ். அங்கே போன பிறகு தான் விஜய் தேவரகொண்டாவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா, அந்த மக்களுக்காக போராடுற சத்யதேவ் தான் சின்ன வயசில் காணாமல் போன தன்னோட அண்ணன் அப்படின்னு தெரிய வருது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. விஷாலோட தோரணை, சூர்யாவோட ரெட்ரோ, ஜீவாவோட வந்தான் வென்றான், கார்த்தியோட 1001 இந்த எல்லா படத்தையும் ஒன்றா போட்டு கிண்டி எடுத்து கிங்டம்னு கொடுத்துருக்காரு டைரக்டர் கௌதம் தின்னூரி. உண்மை சொல்லணும்னா இவரோட ஜெர்சி படம் எமோஷ்னலாக நிறைய இடத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஆனால் இந்த படத்தில் அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்டு ஒரு சில இடங்களை தவிர பல இடங்களில் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. ஆரம்ப காலங்களில் விஜய் தேவரகொண்டாவோட மூவி செலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். நல்ல கதை இருக்கிற படங்களில் தான் நடிச்சிட்டு இருந்தார். ஆனால் இப்போ என்னன்னு தெரில, பெரிய பட்ஜெட்னு சொன்னால் போதும் கதைக்கு ஓகே சொல்லிடுவார் போல். லைகர் படத்துக்கு எப்படி எக்ஸ்பெக்டேஷன் பெருசாக இருந்து ஃப்ளாப் ஆச்சோ அதே மாதிரி இந்த படத்துக்கும் பெரிய பட்ஜெட், பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. லைகர் அளவுக்கு மோசம் இல்லைனாலும் நாம் பார்த்து பழகின போர் அடிக்கிற அதே கதை தான். சொல்லப்போனால் ரெட்ரோ படத்தில் வர மாதிரி ஒரு தீவில் இருக்கிற மக்களை காப்பாற்றக்கூடிய காட்சிகள், கேஜிஎஃப் படத்தில் வர்ற மாதிரி அங்கே இருக்க மக்களுக்காக போராடுறது அப்படின்னு இந்த படம் பல படங்களை ஞாபகப்படுத்துது. படத்தோட பலம் விஜய் தேவரகொண்டாவோட நடிப்பு. கீதா கோவிந்தம் படத்துக்கு அப்புறமா ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. இன்னொரு ப்ளஸ் அனிருத்தோட மியூசிக். தமிழ் ஆடியன்ஸ் இதுவரை கேட்காத ஒரு டிஃப்ரெண்ட்டான தெலுங்கு மசாலாவை மிக்ஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காரு. அப்பப்போ தூங்குகிற ஆடியன்ஸை எழுப்பி விடுறது இவரோட மியூசிக் தான். படத்தோட ஒளிப்பதிவு கிரீஷ் கங்காதரன். இவரோட கேமரா ஒர்க்கும் சினிமாட்டோகிராஃபியும் ஃபர்ஸ்ட் கிளாஸ். விஎஃப்எக்ஸு, சவுண்ட் எஃபெக்ட்ஸு, ப்ரொடக்ஷன் டிசைனு மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பெஸ்ட்டு ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. ஹீரோவோட ஆரம்பகால வாழ்க்கை, அவர் எடுக்கிற முடிவுகளுக்கு கொடுக்குற சரியான காரணங்கள்னு சொல்லி என்கேஜிங்கான திரைக்கதையை கொடுத்துருந்தாலும் இதுக்கப்புறம் வரக்கூடிய காட்சிகள் ப்ரெடிக்டபுளாக பார்த்து பழகின காட்சிகளாக தான் படம் நகருது. இன்டர்வலுக்கு முன்னாடி வர ஹேஸ்ட் மாதிரியான காட்சிகள், அதுக்கப்புறம் இன்டர்வல் சீன் ரெண்டுமே ஆடியன்ஸ் கிட்ட நல்ல கைத்தட்ட வாங்குது. ஹீரோ, ஹீரோவோட அண்ணன், வில்லன் இந்த 3 பேரை தவிர வேறு எந்த கேரக்டருமே சரியாக எழுதப்படவும் இல்லை, சரியாக சொல்லவும் இல்லை. ஒரு இன்கம்ப்ளீட்டான கிளைமேக்ஸும் ஆர்வத்தை தூண்டாத செகண்ட் பார்ட்டுக்கான லீடும் இந்த படம் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஒரு முழுமையான படம் பார்த்த ஃபீலை தரல. ரியல் லொக்கேஷனில் ஷூட் பண்ணி கிட்டத்தட்ட 130 கோடி பட்ஜெட்டில் படத்தை எடுத்திருந்தாலும் தெளிவான கதை இருந்தும் ப்ரெசென்ட் பண்ண விதத்தில் இந்த படம் கோட்டை விட்டுருச்சுன்னு சொல்லலாம். ஒரு ஆவரேஜ் வாட்சான இந்த படம் தமிழ் டப்பிங்கில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஆர்வம் இருக்கிறவங்க தாராளமாக பார்க்கலாம்.